ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. ஜி சாபம்னா என்ன, தோஷம்னா என்ன ஜி? நல்வாழ்த்துக்கள். அதாவது சாபமும் தோஷமும் நிறைய பேர் ஒன்று மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லை. சாபங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஏற்படுறது. அது வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் யாராவது நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னா அவங்க கொடுக்குறது சாபம். தோஷங்கிறது ஜென்ம ஜென்மமாக வரும், நம்ம முன்னோர்கள் செஞ்சது. முன்னோர்கள் தோஷத்தில் பார்த்திங்கன்னா 3 வகையான தோஷம் இருக்குது. 3 வகையான தோஷம் இருக்குது. இந்த 3 வகையான தோஷமும் எங்கேருந்து ஆகணும்? பிரம்மலோகத்துலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பூமி இந்திரன் வந்து நிறைய தோஷம் பண்ணான், நிறைய அசுரர்கள் அழிச்சான், நிறைய இதுகளை விட்டான். அப்போ வந்து அவனுக்கு தோஷம் வந்து என்ன வச்சு, இந்திரனுக்கு ஜாஸ்தியான தோஷம் வந்துருச்சு. அந்த தோஷத்தை தீர்க்கிறதுக்கு ஆட்களை கொண்டு பங்கு போடுறான். யார் பூமியை எல்லாரையுமே. அப்போ வந்து பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போ குழி வெட்டினாங்கன்னா அது குழியாக தான் இருக்கும். குழி என்னவா இருக்கும்? குழியாக தான் இருக்கும், மேவாது. மரத்தை வெட்டிட்டா வெட்டினதான், திருப்பி வளராது. பெண் ஒரு தடவை ருதுவாகி குழந்தை பெற்றா திருப்பி ருதுவாகி குழந்தை பெற்க மாட்டாங்க. அப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு இதாக இருந்தது. அப்போ இந்திரன் சொன்னால் இந்த இதை உங்களுக்கு நான் நீக்கி தாரேன், நீங்கள் ஒரு தடவை ருதுவானாலும் மீண்டும் என்ன பண்ணலாம், உருவாகலாம். பூமி தாய் நீ மேனதுன்னா என் தோஷத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுடைய தோஷத்தையுமே சேர்த்து நம்ம கொடுத்துட்டான். அதுதான் நமக்கு வந்து வாதம் பித்தம் கவமாக 3 தோஷமாக நிற்குது. 3 தோஷமாக நிற்குது. ஸோ இந்த தோஷங்கிறது ஜென்மத்தின் அடிப்படையில் முன்னோர்கள் செஞ்சதும் ஈவன் நம்ம பாதுகாக்கிற இந்த பஞ்சபூதங்கள் செஞ்சது, இது எல்லாம் சேர்ந்தது நமக்கு தோஷமாகவே இருக்குது. தோஷமாகவே இருக்குது. ஆனால் சாபங்கிறது இன்னைக்கு வாழ்கிறோம்ல, இன்னைக்கு வாழ்கிற நம்ம அன்றாட நிகழ்வுகளில் யாருக்கு என்ன பண்ணுறோமோ. உதாரணத்துக்கு இப்போ எய்த்த வீட்டுக்கு ரொம்ப ஏழையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் முன்னாடி நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போனால் அவர் சாபம் போடுவார போட மாட்டாரா? நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.